Hey guys, welcome back to this channel. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எஸ்ஏபி அப்படிங்கிற சீரீஸில் செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நல்ல ரீச் வந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் செகண்ட் வீடியோ எப்போ ப்ரோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ சாரி ஃபார் த டிலே. நான் ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னா, எனக்கு ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைச்சாகணும். ஏன்னா இந்த ஒரு ஏஎஸ்ஏபி அப்படிங்கிறது நிறைய பேர் அந்த டீசர் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஏஎஸ்ஏபி மெத்தடாலஜினா என்ன அப்படிங்கிறது, அட் த சேம் டைம் நம்மளோட எஸ்ஏபியோடைய பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு நம்ம பார்க்க போகிறது. அதுதான் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ யார் பார்க்கலையோ அதை ஃபர்ஸ்ட் வீடியோ தயவு செஞ்சு எல்லாருமே முதல்ல போய் பார்த்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஷன் போய். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எஸ்ஏபினா என்ன, எஸ்ஏபியோடைய பேசிக்ஸ்னா என்ன, எஸ்ஏபி எப்போ அதுக்கு இன்ஸ்டால் ஆச்சு, எப்போ அது வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க, எப்போ அது வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு வந்தது, அது எப்படி இவால்வ் ஆச்சு, அட் த சேம் டைம் எஸ்ஏபியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அண்ட் எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது எஸ்ஏபியில், அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பற்றிலாம் போயிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தோம். அண்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி எஸ்ஏபிக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது, பேசிக்காக ஒரு லாக்ஆன் ஸ்க்ரீன்னா என்ன, அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்னா என்ன, அட் த சேம் டைம் இந்த ஐஎம்ஜி ஸ்க்ரீன்னா என்ன. ஐஎம்ஜி ஸ்க்ரீன் வந்துட்டு நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் கைடு, நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் கைடு இது. ஸோ இதுனா என்ன அப்படிங்கிறது பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் லாஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். ஸோ செகண்ட் வீடியோக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ டேரெக்டாக நம்ம டாப்பிக்கே போய்ட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வளவலன்ட்டு. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க விச் இஸ் ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஃப்ஐ. எஃப்ஐனா என்னன்னு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன். எஃப்ஐ அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், ஓகேங்களா. ஸோ எஃப்ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, ஓகேங்களா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாடா குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு. ஸோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனி, ஸோ டாடா அப்படிங்கிறது ஒரு கம்பெனி குரூப்பு. ஸோ டாடா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி கோட்ஸ் இருக்குது, அதாவது பிஸ்னஸ் என்டிட்டிஸ். இப்போ டாட்டாக்கு ஸ்டீல் இருக்குது தனியாக, அப்புறம் டாட்டாக்கு டீயும் இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல், டாடா டீ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கம்பெனி கோட் தான், ஒரு பிஸ்னஸ் யூனிட், ஓகேங்களா. அந்த பிஸ்னஸ் யூனிட் கீழே அவங்களுடைய பிஸ்னஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு சில கம்பெனி, இப்போ நம்ம டாடா ஸ்டீல் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்டீல், அவங்களோட பிஸ்னஸ் ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ டாடா டீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். ஏன்னா டீ இட்ஸ் அ பிவரேஜ், ஓகேங்களா. டீ காஃபிலாம் பார்த்தீங்கன்னா பிவரேஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் வந்துட்டு ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அப்படிங்கிற ஃபுட் அண்ட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு பிஸ்னஸ் ஏரியாவுக்கு போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டிங்கன்னா அந்த கம்பெனி கோட் அண்ட் பிஸ்னஸ் ஏரியாவுக்கு இருக்கிற ஒரு நார்மலான டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போ அந்த பக்கத்தில் குரூப்பு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குரூப், அது கீழே பிஸ்னஸ் யூனிட் 1, பிஸ்னஸ் யூனிட் 2 போட்டிருக்கு. அது கீழே BA1, BA02, BA03 போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த எஃப்ஐ ஆர்கனைசேஷன் இதில் ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CH872 குரூப்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த நம்பர் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னா அந்த கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. எனக்கு இதுதான் எங்களுடைய கம்பெனி, இந்த கம்பெனி கீழே நாங்கள் இந்த கம்பெனி கோட்ஸ் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு எஸ்ஏபியில் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு இப்போ வந்துட்டு எஸ்ஏபி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதோடைய வேலை தான் நம்மளுடைய வேலை. அதாவது எஸ்ஏபி எஃப்ஐ கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்ஏபியோட ஜென்ரலாகவே எஸ்ஏபி கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்களுடைய ஒர்க் என்னன்னா, அவங்க கேட்குற அந்த ரெக்வசிட்ஸை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒர்க்கே. ஸோ இதுக்கான ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஜென்ரலாகவே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும். இந்த டைம் லைனில் இதெல்லாம் இந்த ஒர்க் இந்த டைம் லைன் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபியை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, நிறைய இம்ப்ளிமெண்டேஷன், நிறைய கம்பெனிக்கு அவங்க வந்துட்டு எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம்.
அதில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி 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 அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இந்த ஒரு மெத்தடாலஜி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஏஎஸ்ஏபி, ஆக்சிலரேட்டட் எஸ்ஏபி மெத்தடாலஜி. ஓகேங்களா, இந்த மெத்தடாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம எஸ்ஏபி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடாலஜியில் போனீங்கன்னா உங்களுடைய இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும், எந்த ஒரு சும்மா நடுநடுவில் இந்த பிளாக் அண்ட் ஹிக்கப்ஸ் வராமல் ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படிங்கிறது வந்துட்டு எஸ்ஏபியோட சஜஸ்டட் ஒரு மெத்தடாலஜி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபேஸ் இருக்குது, ப்ளூ பிரிண்ட், பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், அப்புறம் ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், ஃபைனல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், அப்புறம் கோ லைவ் அண்ட் சப்போர்ட் ஃபேஸ். அப்படிங்கிறது என்னென்னா எஃப்ஏசிஇ கிடையாது, பிஹெச்ஏஎஸ்சி. ஓகேங்களா, இந்த ஃபேஸ் தான் சொன்னேன், இந்த ஃபேஸ் கிடையாது. ஓகேங்களா, பாதிய இதை எடுத்துக்காதீங்க, அதுக்கு பதிலாக சரி ஓகே ஃபேஸுங்கிறது வேணாம், நம்ம ஸ்டேஜ்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஒவ்வொரு நிலை இது ஒவ்வொன்றா இது ஒவ்வொரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு ஒரு எஸ்ஏபியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் கோ. இப்போ ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன்னா என்ன? ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா இந்த இப்போ நம்ம தான் டீம் வச்சுக்கோங்களேன். நம்ம யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கம்பெனி வருது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் இப்போ வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் எஸ்ஏபிக்கு போக போகிறோம், ஸோ எஸ்ஏபி எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கூட போயிட்டு உட்காந்துட்டு பிளானிங் பண்ணுவோம். உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் என்ன, உங்களுடைய இது எப்படி போயின்னு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க கூட ஃபர்ஸ்ட் போய் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க. ஸோ அது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஒரு ஏதோ ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா, ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற அந்த ஃபேஸில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு கேதரிங் மாதிரி பண்ணுவோம். அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்வேஸ் கொஷினர்ஸ் மாதிரி அனுப்பி அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க கிட்ட கேட்டு ஒரு கொஷினர் மாதிரி அனுப்பி அந்த டைமில் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் நிறைய மீட்டிங்ஸில் வைப்பாங்க. யார் கூடனா அந்த டீமில் அந்த கம்பெனி நம்ம எந்த கம்பெனி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியோடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் தனியாக இருப்பாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் அந்த ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து நம்ம வந்து பேசுவோம். அதில் நிறைய பேர் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட போயிட்டு உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வச்சு ஓகே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போகுது, உங்களுடைய ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நார்மலான ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் அது போடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எங்களுக்கு இதெல்லாம் தான்ப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் எப்படி இப்போ வரைக்கும் எப்படி போயின்னு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்துட்டு ஒரு சின்ன டாக்குமெண்ட் மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது பேர்னா ப்ளூ பிரிண்ட்னா எப்படி இருக்கும், வேர்ட் டாக்குமெண்ட்லையும் கொடுப்பாங்க, சில பேர் எக்ஸல் ஷீட்லையும் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வேர்ட் டாக்குமெண்ட்ல தான் வரும் ஒரு ப்ளூ பிரிண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். இது வந்துட்டு டம்மி, இது ஒரிஜினல் கிடையாது, இது டம்மி. இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ண ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆத்தரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது எதுவுமே. இது வந்து கம்ப்ளீட்லி டம்மி, ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் கிரியேட் பண்ண ஒரு பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் தான் இது. ஸோ இப்படி தான் அவங்க வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க, எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சொன்னேன் இல்லையா, இது வந்து கம்பெனி, அவங்களுடைய கம்பெனி, அவங்க கீழே என்னென்ன கம்பெனி கோட்ஸ் இருக்குது. அண்டு டபிள்யூஐபின்னு போட்டிருக்கேன், இதை கண்டுக்காதீங்க, இந்த ரெண்டு சைடு போகாதீங்க, இதை கண்டுக்க வேணாம். டபிள்யூஐபினா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா, அந்த சைடு கண்டுக்காதீங்க. சம்டைம்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி, இந்த கம்பெனி இன்னும் நாங்கள் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கல, ஆனாலும் இதுவும் பிற்காலத்தில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சம்டைம்ஸ் அப்படி மென்ஷன் பண்ண அனுப்புவாங்க. அதனால் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். இட் இஸ் ஜஸ்ட் அன் அசம்ஷன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே, இது வந்துட்டு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஃபர் ஆகும். அதனால இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த டபிள்யூஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இது நீங்கள் பாதர் பண்ணாதீங்க, யாருமே கண்டுக்காதீங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கீழே இந்த கம்பெனி கோட்ஸ், இதுதான் எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய மெயின். இந்த ரெண்டு தான் மெயின். அது கீழே இது எந்த கண்ட்ரியில் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கரன்சி என்ன,
அவங்களுடைய அவங்களுடைய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ போக போக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ பார்க்கும்போது பார்க்க நம்ம வந்துட்டு we will go. இப்போ பார்த்துட்டோம், இங்கே இது முன்னாடி பார்த்துட்டோம், இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே போவோம் அப்படின்னா, அவங்களுடைய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, லெஜர் அவங்களுடைய என்ன லெஜர் யூஸ் பண்ண போகிறாங்க, லீடிங் லெஜர் அவங்க எதை வைக்க போகிறாங்க, அவங்களுடைய போஸ்டிங் பீரியட் வேரியன்ட்னா என்ன, அவங்க வந்துட்டு லோக்கல் ரிப்போர்ட்டிங் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிற குரூப் கரன்சி என்னது, அதுக்கப்புறமா அவங்க அதுக்கு அந்த லோக்கல் ரிப்போர்ட்டிங் அவங்க யூஸ் பண்ண போகிற தனி ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் என்ன, அந்த லோக்கல் ரிப்போர்ட்டிங்குக்காக அவங்க யூஸ் பண்ண போகிற போஸ்டிங் பீரியட் வேரியன்ட் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் எப்பயோ சொல்லிட்டேன்னா அது ரொம்ப குழம்பிடும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி இப்போ நான் இப்போதைக்கு இந்த 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 கம்ப்ளீட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போக மாட்டோம். ஃபார் நவ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் பார்க்கறதுக்காக இதை நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா அவங்க பாயிண்ட் இஸ் அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தான் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எங்களுடைய செக்மெண்ட் இதுதான், நாங்கள் இதில் தான் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஐடி சர்வீசஸ்ன்னு இருக்குது, சில கன்சல்டன்சின்னு இருக்குது. கன்சல்டன்சினா என்ன, ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் கன்சல்டன்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சி, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்புறம் இது ரெண்டு நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, ஸ்டில் இட் இஸ் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன். பட் எஸ் மென்ஷன் பண்ணலாம், எப்படியோ அது டம்மி தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. ஸோ ஸ்பெக்டக்கல்ஸ் தனியாக இது, அப்புறம் ஐடி சர்வீசஸ் தனியாக இருக்குது. இது ரெண்டு ஐடி சர்வீசஸாக இருக்கே, அப்புறம் எதுக்கு டிஃபரன்ஸாக இருக்குன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அதனால் இது ரெண்டு பேர் வந்துட்டு பார்ட்னராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபேஸில் அவங்க இதெல்லாம் பேசுவாங்க. எங்கள் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அவங்க உட்காந்து பேசுவாங்க. கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட் டிஸ்கஷன் ஃபுல்லாக இங்கே போகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு டீமாக நம்ம போய் உட்காந்து அவங்கள்ட்ட மீட்டிங்லாம் பண்ணிட்டோம். ஸோ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவங்களோட டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் என்ன, அவங்களுடைய ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்தாகணும் இல்லையா, அப்போ தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் மாதிரி அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எங்களுக்கு இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக வேணும், அதுக்குள்ளே ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்குள்ளே அக்கௌண்ட் குரூப் அப்படிங்கிறது வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங், இதே தான், இதோட வேர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ த சேம், டம்மி தான், இது ஒரிஜினல் கிடையாது, ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட், அவங்க வந்துட்டு எப்படி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னா என்ன, கண்ட்ரோலிங் ஏரியானா என்ன, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு டேக்ஸ் மெத்தட்ஸ் என்ன, இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் நாங்கள் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்குவயர்மெண்ட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த FIMMன்னு இருக்கு அண்ட் FISDன்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடியூல் இன்டெகிரேட் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ இது SDங்கிறது வேற மாடியூல், முன்னாடியே பார்த்துருப்போம். SDங்கிறது சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு மாடியூல்ஸ் பற்றி பேசியிருப்பேன். ஸோ MMங்கிறது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஓகே, இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடியூல். இந்த MM ரிலேட்டட்ல MM கன்சல்டன்ட் பண்ணுவாங்க, FI ரிலேட்டட் இந்த SD ரிலேட்டட் எல்லாம் SD கன்சல்டன்ட் பண்ணுவாங்க. FI அண்ட் SD இன்டெகிரேஷன் பண்றது FI பண்றவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து பண்ணும், அதாவது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் டீமும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ற அந்த டீமும் ரெண்டு டீமும் சேர்ந்து பண்ணும். ஏன்னா ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட், எங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்து ஓவர்வியூ மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜை தாண்டிட்டு ரியலைசேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்சுவலாகவே ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அட் த சேம் டைம் டெஸ்டிங் நடக்கும். டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ நம்ம இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து நம்ம டீச்சர்கிட்ட காட்டுவோம் இல்லையா, மிஸ் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம், இந்த சம் கரெக்டாக இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு காட்டுவோம். அவங்க செக் பண்ணுவாங்க அப்படிங்க, நம்ம எப்படி கரெக்டாக போட்டிருக்கோம், மெத்தட் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. சேம் கான்செப்ட் தான்
அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்த கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம், அது உங்களுக்கு நான் காட்டணும். எஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்டுடைய கான்செப்ட் அண்ட் அதை எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ப்ராஜெக்டுடைய சார்ட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லையா, டிஸ்கஷன் வித் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் சார்ட்டர்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாக்குமெண்ட். அவங்க வந்துட்டு பேசும்போது அவங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி, இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம், இது எதை நோக்கி போகும்போது, இதோடைய டைம்லைன் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறாங்க, எவ்வளோ நாள் ஆகும், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுவாங்க இல்லையா. இதெல்லாமே இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரில் வந்துடும். அண்டு இது டிஸ்கஷன் வித் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஷன் பண்ணுறது. ஆஸ் இஸ் அப்புறம் டு பி, இது ரெண்டுமே இருக்கு. ஆஸ் இஸ் டாக்குமெண்டேஷன், டு பி டாக்குமெண்டேஷன். ஆஸ் இஸ் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எந்த நிலைமையில இருக்கு, வாட் இஸ் தி பிரசன்ட் கண்டிஷன். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த எக்ஸல் ஷீட்டை நீ முன்னாடியே காமிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்படிதான், நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணும், திடீர்னு தோணும். ஓகே ஃபைன். ஸோ ஆஸ் இஸ் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இருக்க தற்போது இருக்கிற நிலைமை என்ன, அதாவது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரசன்ட் சாஃப்ட்வேர் என்ன, அதோடைய நிலைமை என்ன, அவங்களுடைய கரண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்டேஷன் வாங்குவோம். டு பி டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுனா, வாட் ஆர் வி கோயிங் டு டூ. ஓகேங்களா, அதாவது நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற, எப்படி சொல்றது, ப்ரொபோசிங் தி ஃபியூச்சர். ஸோ இதுக்கு, அதாவது இப்போ நாங்கள் எஸ்ஏபி இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இந்த டாக்குமெண்டேஷன் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு 2B அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் அனுப்புவாங்க. பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும். நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். ப்ளூ பிரிண்ட் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கோப் வைப்போம். ஸோ இதில் வந்துட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ வந்துட்டு அவங்க நிறைய கம்பெனி கோட்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, நிறைய கம்பெனி கோட்ஸாக இருக்குது. இப்போ பிஸ்னஸ் யூனிட் 4, பிஸ்னஸ் யூனிட் 1, இதுலேருந்து அப்படியே ஒரு 6 கம்பெனி கோட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்ஏபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, சரி இப்போ நாங்கள் வந்து 7த்துக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 3 மட்டும் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க, மிச்ச 4, 5, 6க்கு அப்புறம் பண்ணலாம், அப்புறம் 7க்கு கடைசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு லிமிட் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரேடியே எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வேணாம், ஏன்னா அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. பிகாஸ் எல்லாத்துக்குமே அட் சேம் டைம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு எல்லா பிஸ்னஸ் ப்ராசஸும் அடி வாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதாக வைப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த 3 ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் 3 என்ன ஆகும்னா இன் ஸ்கோப். பிஸ்னஸ் 4, 5, 6ன்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் ஸ்கோப். எதுலேருந்து, எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷன்ல, அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து கிடையாது. இந்த எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த 3 இன் ஸ்கோப் வந்துடும், இந்த 3 அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடும், இது அவுட் ஆஃப் ஸ்கோப், இதுவும் அதே தான். ஸோ இதையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 4, 5, 6, 7 வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப்பு எல்லாமே. ஆனால் இதில் இன்னும் அடுத்து எப்படி இருக்கும்னா, இன்னும் பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு தனி டைம் லைன் இருக்கும், இந்த 3 தனி டைம் லைன் இருக்கும், இது கடைசி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எந்த ஸ்டேஜில் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஒர்க்கை ஸ்கோப் அண்ட் கோல் செட்டிங், இவங்களுடைய கோல் என்ன, எது ஸ்கோப்பை வச்சுட்டு என்ன கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோல் செட்டிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்ன ஆகும்னா, இந்த டைமில் அவங்க அந்த என்ன சொல்கிறது, அவங்க சர்வே ஃபார்ம்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த சர்வே ஃபார்ம்ஸ் அனுப்பிச்சிட்டு அவங்க வரும்போது, அந்த ரெஸ்பான்சஸ் வரும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்துட்டு சாஃப்ட்வேர் டிஃபரன்சஸ் நிறைய இருக்கும் இல்லையா என்ன இருந்தாலும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டிஃபரன்சஸ் என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க பார்க்கறதுக்காக பண்றது தான் கேப் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கிளை யூஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் தவிர.
ஓகேங்களா, லைக் மாஸ்டர் டேட்டா, அப்புறம் ஜிஎல் டிரான்சாக்ஷன்ஸ், சிலதில் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், மைன்யூட் டிஃபரன்சஸ் தான். ஆனால் அந்த மைன்யூட் டிஃபரன்சஸ் கூட கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் டீமுடைய முக்கிய நோக்கமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மைன்யூட் டிஃபரன்சஸை பார்த்தீங்கன்னா கேப் அனாலிசிஸில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதே ஷீட்லேயே எடுத்துருக்கணும், சும்மா ஷீட்டை மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த கேப் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது என்னன்னா இது நம்ம அதாவது யார் கான்ஃபிகர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி, ஹூ இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் டு ஹூம் அப்படிங்கிற அந்த இதில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ, அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆக போகிறாங்களோ அவங்க அட் த சேம் டைம் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுடைய இம்பேக்டை வாங்க போகிற அந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. அதாவது டீம் பில்டிங் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ளூ பிரிண்ட், பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், அந்த டிஸ்கஷன் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீம் டிப்ளாய் பண்ணிடுவாங்க அண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன ரோல் அப்படிங்கிற வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க. யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ரோல் என்ன. இந்த அதாவது இப்போது ஒரு கான்ஃபிகரேஷனில் எஃப்ஐ டீம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் யார் இருப்பாங்க, இதில் எம்எம் டீமில் யார் யார் இன்வால்வ் ஆவாங்க, எஸ்டியில் யார் யார் இன்வால்வ் ஆவாங்க, சிஓவில் யார் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒவ்வொரு மாடியூல். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு மாடியூலையும் யார் யார் இன்வால்வ் ஆக போகிறாங்க, இவங்க யார் கூட அந்த யார் இம்ப்ளிமெண்டேஷன் யாருக்கு பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியில் எந்த மேனேஜ்மெண்ட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம் ஃபார் ஃபைனான்ஸ். ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முக்காசி பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் கூட டீலில் இருப்பாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம் ஃபார் சேல்ஸ், எஸ்டி வந்து சேல்ஸோட இருப்பாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஃபார் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் யார், சிஓ அவங்க கன்சல்டன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ல என்ன ஆகும்னா இதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கான்செப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, சார்ட்டர் ரெடி பண்ணியாச்சு, அந்த டீம்கிட்ட போய் மேனேஜ்மெண்ட் டீம் ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் டீம் கூட டிஸ்கஷன் பண்ணியாச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டாக்குமெண்டேஷன் வாங்கியாச்சு, நாங்கள் எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டை கொடுத்தாச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஸ்கோப் அண்ட் கோல் செட்டிங்கில் போயிட்டு எந்தெந்த கம்பெனிக்கு அவங்க பிஸ்னஸில் அவங்க எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஸ்கோப் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கோப் அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு. அண்ட் அட் த சேம் டைம் கேப் அனாலிசிஸ், அதாவது அவங்களுடைய கரண்ட் சாஃப்ட்வேருக்கும் அடுத்து அவங்க ஷிஃப்ட் ஆக போகிற சாஃப்ட்வேருக்கும் நடுவில் இருக்கிற என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு கிளியர் ஆஃப் பண்ணலாம், அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கேப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு அவங்களுடைய இத்தனை டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃபைன் ஆகும், ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வந்துட்டு நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இன்னும் எங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் இது கிடையாது, நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரீஃபைன் பண்ணணும் உங்களுடைய இது அப்படின்னு சொன்னாதான் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க, எது நம்ம எது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கேப் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேப் அனாலிசிஸ் பண்ணாதான் அவங்க ப்ரீவியஸ் யூஸ் பண்ண இந்த சாஃப்ட்வேருக்கும் நம்ம கரெக்டாக நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற இந்த சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த கேப் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அண்ட் கண்டிப்பாக சொல்வேன், அகெயின் திரும்ப சொல்கிறேன், இது என்டையர் திங் டிஃபர்ஸ் டு பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸும் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேப் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு, ப்ராஜெக்ட் பிளான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் WBS ஃப்ரம் மேனேஜ்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த FI, MM, SD அண்ட் CO ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதாவது இப்போ FIனா அது ஒரு டீம், அந்த FI கீழே நிறைய டாஸ்க் இருக்கும், MM கீழே நிறைய டாஸ்க் இருக்கும், SD கீழே நிறைய டாஸ்க் இருக்கும், CO கீழே நிறைய டாஸ்க் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சிருவாங்க. அது எப்படி இருக்கும்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நிறைய டீம் டெவலப் ஆகும் இந்த டைமில். ஸோ அந்த டீம் டெவலப் பண்ணுறது தான் முன்னாடியே பண்ணிடுறது. இங்கே பண்ணோம்னா ரொம்ப டைம் இழுத்துரும் அப்புறம்.
ஓகேங்களா. இந்த கோல் அவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ண முடியாது, அந்த டைம் லைனை கிராஸ் கரெக்டாக மீட் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் ஸ்கோப் விட்டு போயிடுவோம். அதனால இந்த WBS மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம்ப்பா, ஓகேவா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு நம்ம யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானில் நம்ம முடிச்சு விட்டுருவோம். அதாவது என்னென்னா, இந்த டீம் FI டீமில் யார் யார் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், தோராயமாக ஒரு போட்டு வச்சுப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீமில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீமில் 80 பேர் இருப்பாங்க இந்த டீமில். ஓகேங்களா. அதாவது கன்சிஸ்டிங் ஆஃப் FI கன்சல்டன்ட், MM கன்சல்டன்ட், SD அண்ட் CO கன்சல்டன்ட் எல்லாருமா சேர்த்து 80 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் டீமில். ஸோ இந்த 80 பேருக்குமே டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. யார் யார் எந்த டாஸ்க் பண்ணணும். FI அப்படின்னா அதில் நிறைய சப்மாடியூல்ஸ் இருக்குது, அதில் நம்ம போகும்போது பார்ப்போம், கன்ஃபிகரேஷன் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ FIல யார் யார் என்ன டாஸ்க் பண்ண போகிறாங்க, MMல யார் யார் என்ன டாஸ்க் பண்ண போகிறாங்க, ஹூ இஸ் கோயிங் டு லீட் தெம், யார் அவங்க வந்துட்டு இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு லீடு இருப்பாங்க, TL இருப்பாங்க, டீம் லீடு. ஓகேங்களா. ஸோ FIக்கு ஒரு டீம் லீடர் இருப்பான், MMக்கு ஒரு டீம் லீடர் இருப்பான், SDக்கு ஒரு டீம் லீடர் இருப்பான், COக்கு ஒரு டீம் லீடர் இருப்பான். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு லீட், ஸோ டீம் லீட் யாரு, மெம்பர்ஸ் யாரு, அவங்களுடைய அசைன்டு டாஸ்க் என்ன. திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த மாடியூல்ஸ். ஓகேங்களா. இதே இந்த ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா WBS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் தான் இப்போ நம்ம சைடில் பார்த்துட்டு இருக்கோம், WBS எலிமெண்ட்டு. நான் எதுக்கு இங்கே வச்சேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், எதுக்கு இங்கே WBS வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ WBS அப்படிங்கிறது என்னன்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இது ஒரு நம்பர்னா இந்த நம்பர் கீழே இவனுக்கு டீம் லீடருக்கு ஒரு நம்பர் இருக்கும், டீம் லீடருக்கு கீழே மெம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும், மெம்பர்ஸ்க்கு அசைன்டா ஒரு டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா. அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சா இல்லையாங்கிற ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது WBS. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அனுப்புவாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு. அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதை தான்ப்பா பண்ண போகிறோம், இப்படி தான் எங்களுக்கு ப்ராசஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்போ காட்டுறேன், ஆனால் மோஸ்ட்லி இட் வில் பி இன் வேர்ட் டாக்குமெண்ட். வேர்ட் டாக்குமெண்ட்டில் எனக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்துட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸல் ஷீட்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தான் ஒர்க் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா FI MMனு தனியாக இருக்குது, சேல் ஆர்டர்ஸ் தனியாக இருக்குது, கோப்பான்னு தனியாக இருக்குது. கோப்பானா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீம். இப்போ FI அண்ட் GL தனி டீமு, FI காஸ்ட் CO தனி டீமு, FI MM தனி டீமு, FI SD தனி டீமு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னா, எப்படி இது ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா வித் இன்டெகிரேஷன். ஓகேங்களா. FI அண்ட் MM இன்டெகிரேஷனாக ஸ்ட்ரக்சராக இருக்குது, FI அண்ட் SD இன்டெகிரேஷன் ஸ்ட்ரக்சராக இருக்குது, FI அண்ட் ஜென்ரல் லெஜர் இது FI டீமே தான். GL அப்படிங்கிறது தனி செக்மெண்ட், FIல ஒரு தனி செக்மெண்ட். ஸோ அது ஒரு தனியாக ஸ்ட்ரக்சராக இருக்குது, FI அண்ட் CO தனியாக ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய GL அக்கௌண்ட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்துட்டு நம்ம எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற நம்மளுடைய பாணியில் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வித் WBS அனுப்புவோம். ஸோ நாங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம், இந்த டீம் இங்கே இன்வால்வ் ஆக போகுது. ஸோ வி நீட் இந்த டீம்ஸ்லாம் எங்களுக்கு வந்துட்டு வி நீட் இன் சப்போர்ட், இவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இங்கேயும் ஒரு 20 பேர் இருப்பாங்க, இங்கேயும் 20, இங்கேயும் 20, இங்கேயும் 20. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 80 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 20 பேர் இந்த 20 பேர் கூட கான்டாக்டில் இருப்பாங்க, இந்த 20 கூட இந்த 20. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டீமோட கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரியலைசேஷனில் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறது யாரோட ஒர்க்காக இருக்கும்னா நம்மளோட ஒர்க்கு. ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறது நம்மளோட ஒர்க்கு. யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ FIல ஒரு GL டெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபைல். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் GL போஸ்டிங் நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஜென்ரல் லெஜர் போஸ்டிங் மென்ஷன் ஆயிருக்கு. இது யாருக்கு சம்மந்தப்பட்டது? யூ வுட் ஹவ் கெஸ்ட் இட் பை நவ். FI டீமுக்கும் GL டீமுக்கும் ஒர்க், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு யாரோட இவங்க போய் இது போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட போகும்.
ஃபைனான்ஸ் கிட்ட போகும். இவங்க தான் அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எதை இந்த ஜிஎல் போஸ்டிங் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது டெஸ்ட் கேஸ்க்கு ஒரு ஐடி. ஸோ இது ஒரு நார்மலான டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அகெயின் சேம் டைலாக், திஸ் வில் டிஃபர் டு பிஸ்னஸ். ஸோ இதே தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைப்படுது, ப்ரீ ரெக்வெசிட் யாருக்கு, எவன் பண்ணுறான்னு இந்த டெஸ்டிங் யார் பண்ணுறானோ, டெஸ்டர் நேம் யார் இந்த டெஸ்ட் பண்ணுறானோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய ப்ரீ ரெக்வெசிட்ஸ், அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கணும். எதுக்கு, அந்த டிரான்சாக்ஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, டிரான்சாக்ஷன் கோடு ஒன்று இருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் கோடுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அவங்க அந்த டிரான்சாக்ஷனை போய் போஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அவங்க ஒரு ஒர்க் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த ஒர்க் ஃப்ளோ அதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இந்த ப்ரீ ரெக்வெசிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீ ரெக்வெசிட்ஸ் எல்லாம் இருக்கணும். யார் கொடுப்பாங்க, நம்ம தான் கொடுப்போம். ஓகேவா, நம்ம தான் கொடுப்போம். இது டெஸ்டிங் இல்லை, இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் இருக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் இதை போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங் ஃபைல் ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா, இது பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அவன் பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிடைக்கும் அப்படின்னா கேப் அனாலிசிஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோ இல்லை அவங்க யூஸ் பண்ண இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்ட சாஃப்ட்வேரில் இது எல்லாமே இருக்குமானே தெரியாது. இந்த மாதிரி ஜெனரல் லெட்ஜர் போஸ்டிங் தனியாக, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன், இது மாதிரி போஸ்டிங்க்கு தனியாக ஆக்சஸ், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ ஆக்சஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அவங்க சாஃப்ட்வேரில் இருக்குமா இருக்காதா அப்படிங்க தெரியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறத கேப் அனாலிசிஸில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் மாதிரிலாம் போட்டுட்டு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது டெஸ்ட் பாஸ்டா இல்லை ஃபெயில்டா இல்லை எக்ஸிக்யூட் பண்ணலையா இல்லை ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு எரர் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஸ்டாப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி நம்மளுக்கு அனுப்புவாங்க. யாருக்கு, எஃப்ஐ டீமுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, இது வந்து யூனிட் டெஸ்ட். இன்னொன்று என்ன இருக்குன்னா இன்டிகிரேஷன் டெஸ்ட். இன்டிகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்க என்னன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எஃப்ஐ அண்ட் எம்எம் ரெண்டும் சேர்ந்து இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் வர டெஸ்ட் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஐ அண்ட் சிஓ இருக்குன்னா, இப்போ சிஓ மாடியூல் அண்ட் எஃப்ஐ மாடியூல்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் அது ப்ராப்பராக அந்த காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கரெக்டாக பிக் பண்ணுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இது காஸ்ட் சென்டர் சொல்லுவாங்க, இந்த காஸ்ட் சென்டரை போஸ்ட் பண்ணும்போது அந்த காஸ்ட் சென்டரை எடுக்குதா இல்லை எரர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இன்டிகிரேஷனை டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போதே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அண்ட் எம்எம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இன்டிகிரேஷன் பார்ட்டை. இங்கே தான் நம்ம வந்துட்டு எஃப்ஐ கன்சல்டன்ட்டுடைய வேலையை வரும். இந்த சைடு ஃபுல்லாக எம்எம் கன்சல்டன்ட். இந்த காலம்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எம்எம் கன்சல்டன்ட் இன்க்ளூடிங் இது ரெண்டும் எல்லாருமே எம்எம் கன்சல்டன்ட் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ எம்எம் கூட கான்டாக்டில் வந்து அவங்க வந்துட்டு இன்டகிரேஷன் டெஸ்ட் பண்ணி இது ஒர்க் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபேஸ் நடக்கும். எது, இன்டிகிரேஷன் டெஸ்டிங் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போறாங்கன்னா, இதெல்லாம் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எதனா சின்ன எரர் வந்திருக்கும், மிஸ்டேக் வந்திருக்கும், டெஸ்டிங்கில் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு, இது எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல அப்படின்னாங்கன்னா அது இல்லாமல் இந்த இடத்துல ரீஒர்க் பண்ணுவாங்க. திருப்பி ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அகைன் டெஸ்ட்டுக்கு போகும். திருப்பி அவங்க வந்துட்டு ஓகே ஃபைன், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எங்களுக்கு ப்ராப்பராக டிரான்சாக்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஓவர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. ஒன்றா எடுத்துருவாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, இப்போ எஸ்ஏபியில் மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது இப்போ ஒரு புது ஃபைனான்ஷியல் இயராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நாங்கள் வந்துட்டு ஃபைனான்ஷியல் இயர் எண்டில் முடிச்சுட்டு நியூ ஃபைனான்ஷியல் இயரில் எங்களை எஸ்ஏபியிலேருந்து நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா எஸ்ஏபியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸை போடணும். ஒரு மாதம் கடைசியில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்தில் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா, ஒருவேளை நாங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடிச்சுட்டு அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த சேம் டைம் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் த சேம் டைலாக், இது டிஃபரெண்ட் ஆகும், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, இந்த லைன் ஐட்டம் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா அப்லோட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேட்டா அப்லோடிங் இது வந்து கட் ஓவர் ஆக்டிவிட்டிஸ்னு கூட சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபினிஷ்ட்.
ஆல்மோஸ்ட் ஓவர். அடுத்து என்ன பண்ணணும், இது கோ லைவ் பண்ணணும். ஸோ கோ லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோ லைவ் மீட்டிங், ப்ரீ கோ லைவ் மீட்டிங். ஸோ இவ்வளோ நாள் என்னென்ன நடந்தது சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு நார்மலான ஒரு ப்ரீ கோ லைவ் மீட்டிங் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஷார்ட் கால்ஸ் மாதிரி இருக்கும். யார் கூட இருக்கும்னா அந்த டிஸ்கஷன் பண்ணாங்களே அந்த மேனேஜ்மெண்ட் கூட இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் 2 பேர் பேர் பண்ணிட்டு தான் டீம் ஒர்க் கொடுத்து எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் டீமுடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஒரு குட்டியாக ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு கோ லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓவர் வியூ பண்ணுவாங்க. எதுனா இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரியலைசேஷனும் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் இந்த 2 ஃபேஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி மீட்டிங் மாதிரி வச்சுட்டு கடைசியில் கோ லைவ் பண்ணிடுவாங்க. கோ லைவ் அப்படிங்கிறதுனா ஆக்ஷன் வந்துருச்சு, SAP லைவுக்கு வந்துருச்சு. எந்த கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்த கம்பெனிக்கு லைவ் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்தவங்க விட்டுறக்கூடாது, அப்படியே சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ சப்போர்ட்டில் என்ன ஆகும்னா டெலிவரபிள்ஸ் கரெக்டாக, குவாலிட்டி கரெக்டாக போயிருக்கா அப்படிங்க செக் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய இந்த அப்ஜெக்டிவ் விட்டு வெளில போகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்சல்டன்சி டீம் வந்து என்ன பண்ணுன்னா கூடவே சப்போர்ட்டிங்கில் இருக்கும். இந்த 2மே கரெக்டாக ப்ராப்பராக வருதா, டெலிவரபிள்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகுதா, அட் த சேம் டைம் இந்த ப்ராஜெக்டோடைய அப்ஜெக்டிவ் விட்டு வெளில போகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் ஆப்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக இது கோலைவ் ஆயிடுச்சு, அது ஆப்ரேட் அப்படிங்கிறதுனா பெர்ஃபார்ம் எப்படி பண்ணுது, நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஸ்லோ ஆகுதா, இல்லை அவங்க டிரான்சாக்ஷன் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அவங்களுக்கு எப்படி அவங்க பெனிஃபிஷியரி அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க, அண்ட் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ். திருப்பி நம்ம போயிட்டு சர்வே எடுப்போம் இல்லையா, ஓகே எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க, ஓகே ஃபைன், இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, முன்னாடிக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்பாக்ட் அனாலிசிஸ். இந்த இம்பாக்ட் அனாலிசிஸ் எதுக்குன்னா இன்டர்னல், நம்ம இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், வி ஹவ் டன் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், ஸோ அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் மந்த்லேயோ இல்லை ஃப்ரெஷ்ஷான ஃபைனான்ஷியல் இயரையோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு SAP இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இம்பாக்ட், மெட்டீரியல் இம்பாக்ட், சேல்ஸ் இம்பாக்ட், எல்லா டிவிஷன்ஸ்லையும் எப்படி அவங்களுக்கு இந்த SAP இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்று பண்ணும் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஒரு மீட்டிங் வைப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா we will stop their support. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக போயிட்டு இருக்கிற ஒரு ASAP மெத்தடாலஜி. கம்ப்ளீட்டாக இது எல்லா ஃபேஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா we are going to get inside. இது நான் மறந்தே போயிட்டேன், இது நான் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி, அதாவது இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணுறது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் கிளையண்ட்டில் இருக்கும். அதாவது அங்கே தான் மெயினாக ஸ்ட்ரக்சரைஸ்டு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் டெவலப்பர் கிளையண்ட்டில் பண்ணுவாங்க. அங்கேருந்து டெஸ்டிங் கிளையண்ட்டுக்கு மூவ் ஆகும். அதாவது யார், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டெவலப்பர்லேருந்து இன்னொரு கிளையண்ட்டுக்கு மூவ் ஆகும். கிளையண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அங்கே சொல்லியிருப்போம் கிளையண்ட்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்பர் கிளையண்ட்டில் வந்து எந்த ரியல் டைம் டேட்டாவும் இருக்காது, வெறும் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இருக்கும். அங்கேருந்து டெஸ்டிங் கிளையண்ட், அதாவது குவாலிட்டி கிளையண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு மூவ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி கிளையண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும், யாருக்குன்னா அந்த கம்பெனிக்கு குவாலிட்டி கிளையண்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டு யார் யார் டெஸ்டிங் பண்ணுறாங்களோ அந்த டெஸ்டிங் பண்ண போகிற அந்த டெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கான எல்லா ஆக்சஸும் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா இருக்காது, அங்கே வெறும் சிமுலேஷன் டேட்டா தான் இருக்கும். அங்கே வந்துட்டு காட்டும், நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் இப்படி தான் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே, ஒரு சிமுலேஷன் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டெஸ்டிங் கிளையண்ட். அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் தான் கோ லைவ் டைமில் மட்டும்தான் இது வந்துட்டு டெஸ்டிங்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு அது மூவ் ஆகும். ஓகேங்களா? எப்போ கட் ஓவர் ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா அப்லோடிங் எல்லாம் ஓவர், எல்லாம் ஃபினிஷ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பல்காக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கிளையண்ட்டுக்கு எல்லாமே மூவ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு மூவ் டு ப்ரொடக்ஷன், MTP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் கிளையண்ட்டுக்கு டெஸ்டிங்லேருந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி, அதை எப்படின்னா இப்போது 6 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 ஸ்டேஜை வந்துட்டு 3ஆக பிரிச்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை, கன்ஃபிகர் பண்ண போகிற நம்மளுக்கு தேவை. ஸோ அகெயின் ஸ்லைடு சொல்கிறேன்னு கடுப்பாகாதீங்க. திஸ் வில் டிஃபர் டு பிஸ்னஸ். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா,
எல்லா பிஸ்னஸ்க்கும் இதே தான் ப்ராசஸ்ன்னு கிடையாது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் டிஃபர் ஆகும், ப்ராசஸ் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு சில பேருக்கு எஸ்ஏபி எடுவே படாது. ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா எஸ்ஏபி தேவையே கிடையாது. ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு எஸ்ஏபி ரொம்ப ஹியூஜ். இதையும் பற்றி நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன், அகைன் சொல்கிறேன், கோ செக் தி ப்ரீவியஸ் வீடியோ, உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் இதுக்கு வந்திருக்கும். ஸோ எதுக்கு வந்திருக்கோம்னா எஸ்ஏபி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ போவோமா? எஸ்ஏபி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா டேரெக்டாக கன்ஃபிகரேஷன் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஜம்ப் பண்ணிட்டோம். என்ன 2 ஸ்டேஜ் ஜம்ப் பண்ணியிருக்கோம்னா ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சென்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா, லைக் நம்ம அதை 2 ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம எல்லா மீட்டிங்கும் முடிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் கிடச்சிருச்சு. ப்ளூ பிரிண்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு கோ வித் பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வி ஆர் இன் தி ஸ்டேஜ் ஆஃப் ரியலைசேஷன் இப்போ. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னா, இந்த ஸ்டேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். புள்ளியா சொல்லி போட்டுருவோம் கான்ஃபிகரேஷனுக்கு. இனியும் போடலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எப்படி வந்தோம், எஸ்பிஆர்ஓ அப்படிங்கிற டிரான்சாக்ஷனை நான் வந்துட்டு ஷார்ட்கட்டில் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக எப்படி வரணும்னா, இந்த டிரான்சாக்ஷன் கோட் அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷனை நீங்கள் டைப் பண்ணணும், எஸ்பிஆர்ஓ. இந்த டிரான்சாக்ஷன் கோடில் வந்துட்டு எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா இதுவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது சிஓ டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? எங்கே இது மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூஷன், அப்போ இன்னொன்று இருக்குது லாஜிஸ்டிக் ஜென்ரல். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேங்களா? லாஜிஸ்டிக்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்னு கிடையாது. லாஜிஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் அ காமன் ஃபார் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டி, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாடியூலுக்கும் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் காமனானது லாஜிஸ்டிக்ஸ் ஜென்ரலும் சரி, லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூஷனும் சரி. ஏன் அப்படிங்கிறது போக போக வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீம். நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்னா இங்கே ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் 2 இருக்குது. ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் நியூன்னு. ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது கிளாசிக் ஜிஎல், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் நியூ வந்து நியூ ஜிஎல். கிளாசிக் ஜிஎல் அண்ட் நியூ ஜிஎலுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஃபார் நவ் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர், டெஃபினிஷன், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், டிஃபைன் கம்பெனி. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நியூ என்ட்ரிஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய கம்பெனியோடைய நேமை கொடுக்கணும். ஸோ CHI 872 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கம்பெனி கோட் 872. பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அது நான் சொல்லலை, இப்படி தான் முக்கால்வாசி வரும். முக்கால்வாசி நம்மளுக்கு இப்படி தான் வரும் ப்ளூ பிரிண்ட்டு. எக்ஸலில் தான் வரும்னு கிடையாது. எக்ஸலில் நான் ஏன் காமிச்சேன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக காமிச்சேன். மோஸ்ட் ஆஃப் தி ப்ளூ பிரிண்ட் வில் கம் இன் திஸ் வே. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்கிறது இமேஜினரி கம்பெனி. நம்ம இது எஜுகேஷன் பர்பஸுக்காக கிரியேட் பண்ணதே இமேஜினரியான ஒரு கம்பெனி. இது டம்மி தான், இது கூட டம்மி பாபா. ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா? அது நேம் ஆஃப் கம்பெனி டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதுக்கு அப்போ நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்க அதையும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனியோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ we are going to do a US based கம்பெனிக்கான கான்ஃபிகரேஷன். இந்த ஒரு ஸ்லைடு ஒன்று இருக்கு. இந்த ஸ்லைடு வந்து இன்னொரு பெரிய கான்செப்ட் தனியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லீகல் என்டிட்டினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்.
லீகல் என்டிட்டி கான்செப்ட் வந்துட்டு நம்ம லீகல் என்டிட்டி டிஃபைன் பண்ணும்போது சொல்லித்தரேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி கிடையாது, இது கம்பெனி, குரூப் ஆஃப் லீகல் என்டிட்டி தான் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். லீகல் என்டிட்டி நம்ம டிஃபைன் பண்ணும்போது எல்எல்சினா என்ன, ஐஎன்சினா என்ன, ஓபிசினா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிவிடி லிமிடெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எல்எல்சினா லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி, ஐஎன்சினா இன்கார்பரேஷன், ஓபிசினா 1% கம்பெனி. ஓகேங்களா. இது ஓவர் வியூ. இதை டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பின்னாடி நம்ம பிஸ்னஸ் யூனிட், அதாவது கம்பெனி கோடு கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கம்பெனி டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதோடைய அட்ரஸை போட்டுருவோமா, எங்கே அதுக்கு முன்னாடி இந்த வியூ விட்டு எக்ஸிட் ஆகிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். Third phase. இது ஏன் அப்படி போக மாட்டேங்குதுன்னா கேரக்டர் இவ்வளோதான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு அளவுக்கு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்ட்ரி ஒரு ஒரு கடத்து மேலே நம்மளால் அங்கே என்ட்ரி கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ டெக்னோ பில்டிங் சிட்டி, எந்த சிட்டியில் இருக்குது, சிக்காகோவில் இருக்குது. அண்ட் கண்ட்ரி அந்த குட்டியோ ஒயிட் கலர் பட்டன் ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் மாதிரி. ஓகேங்களா. அந்த ட்ராப் டவுனில் மொத்தம் ஆல்ரெடி எஸ்ஏபிலேயே அவங்க வந்துட்டு இருக்கிற கம்பெனி கம்பெனின்ற பாருங்க, இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தனியாக போயிட்டு என்ட்ரிலாம் போடணும் அவசியம் கிடையாது. இங்கேயே போயிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பழகப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ன்னு போட்டிங்கன்னா யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ லாங்குவேஜ் கீ என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இஎன், அதாவது இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ கரன்சி இப்போ யூஎஸ்டி, நம்ம வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிறதுனால ஐ வாண்ட் திஸ் டு பி டிஸ்பிளேட் இன் யூஎஸ்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் கலர் குட்டி பட்டன், அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மாதிரி காட்டும். திருப்பி சொல்கிறேன், அந்த ட்ராப் டவுனில் போயிட்டு யூ கேன் சூஸ் தி கரன்சி யூ வாண்ட். ஸோ சின்ஸ் இட் இஸ் எ யூஎஸ் கம்பெனி, லெட்ஸ் டேக் அமெரிக்கன் டாலர் விச் இஸ் யூஎஸ்டி. ஓகேங்களா. இது முடிஞ்சதா? இது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, கவனிங்க எல்லாருமே. ஸோ நான் வந்துட்டு இப்போ சேவ் பண்ண போகிறேன். இங்கே ஒன்று வருது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன் இது என்னது கஸ்டமைசிங் ரெக்வஸ்ட் ஏன் வருது அப்படின்னா, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஃபிகரேஷன். கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி கான்ஃபிகரேஷன் கிடையாது, அன்லெஸ் அது கீழே மல்டிபிள் கம்பெனி கோட்ஸ் இருக்கு. இப்போ டாடா அப்படின்னு ஸ்டார்டிங்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டாடா அப்படிங்கிற அந்த கம்பெனி கீழே நிறைய கம்பெனி கோட்ஸ் இருக்குது அப்படின்னா குரூப் ரிப்போர்ட்டிங் எல்லாமே கன்சாலிடேட்டட், அத்தனை கம்பெனி கோடுடைய ஃபைனான்சியல் டேட்டா வந்துட்டு அத்தனை கம்பெனியோட ஃபைனான்சியல் டேட்டா வந்துட்டு நான் வந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு கம்பெனி தேவை. ஓகேங்களா. ஆனால் இருக்கிறதே ஒரே ஒரு கம்பெனி கோடு தான், ஒரே ஒரு பிஸ்னஸ் யூனிட் தான் இருக்குன்னா கம்பெனி கோடு தேவை. அதை கம்பெனி தேவை கிடையாது, கம்பெனி கோடு மட்டும் போதும். ஆனால் கம்பெனி கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 2 கம்பெனி கோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வேர் யூசிங் கம்பெனி. சப்போஸ் இது மட்டும் தான் இருக்குது, அதாவது VI04 அப்படிங்கிற பிஸ்னஸ் யூனிட் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, OH05 அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இது ஒன்றே போதும், VI04 போதும். இல்லை இது ரெண்டுமே தான் சேர்ந்து தான் எங்களுக்கு கம்பெனி, இது ரெண்டுமே நாங்கள் பார்க்குற பிஸ்னஸஸ் தான் அப்படின்னா தென் திஸ் இஸ் நீடட். ஓகேங்களா. அதுதான் பேசிக்கு. ஸோ எஸ், கஸ்டமைசிங் ரெக்வெஸ்ட் இது ஏன் வருதுன்னா, இது கான்ஃபிகரேஷன் இந்த டேபிளில் இது அப்டேட் ஆகும். ஓகேங்களா. இது வியூ மெயின்டெனன்ஸ் டேட்டானா இது வந்து டேபிள், இந்த டேபிளில் இந்த கஸ்டமைஸ் பண்ணுற இந்த கான்ஃபிகரேஷன் வந்துட்டு போய் சேவ் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி வேற ஒரு கான்ஃபிகரேஷனாக இருக்குது, அது நம்ம இதை இடத்துக்கு வேணால் நம்ம புதுசாகவே க்ரியேட் பண்ணுவோம், நியூவாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் மெயின்டைன் அ ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் Auriga F5 stage 1.
ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஆரிகா ஸ்டேஜ் ஆஷ் 1. ஒரே நிமிஷம். அடி நான் இன்னமும் சொன்னேன், இன்னமும் வருது. இப்போ இதை நம்ம சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே தெரியுதா, சோர்ஸ் கிளையண்ட் வந்து டெவலப்பர். ஓகேங்களா? ஆக்சுவலாக 800 டெவலப்பர் கிடையாது. 800 இஸ் எஜுகேஷனல் கிளைண்ட். டெவலப்பர் கிளையண்ட் வேறு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஃபார் நவ் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட்ஸ் கன்சிடர் 800 அஸ் டெவலப்பர். ஓகேங்களா? டெவலப்பர் கிளையண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா அதை இங்கே பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்துட்டு வி ஆர் தேர் ஹியர், எங்கள் டெவலப்பர் கிளையண்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து QH7 அதாவது குவாலிட்டி. ஓகேங்களா? டார்கெட் வந்து QH7 குவாலிட்டிக்கு போகணும். எது? இந்த கன்ஃபிகரேஷன் வந்துட்டு குவாலிட்டிக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா இங்கே மாறிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வேறு இருந்தது, இப்போ மாறிடுச்சு. கஸ்டமைசிங் ரெக்வெஸ்ட்க்கு ஒரு நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். கஸ்டமைசிங் ரெக்வெஸ்ட் நம்பரையும் காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுப்போம். ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கம்பெனி ஸ்டேஜ் 1 கஸ்டமைசிங் ரெக்வெஸ்ட் வச்சாச்சு. கஸ்டமைசிங் ரெக்வெஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 கிரியேஷன் ஆஃப் கம்பெனி. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நாங்கள் எப்போ பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது டேட்டு கூட போட்டு வச்சுப்போம். February 11 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 1ல் இந்த கஸ்டமைசர் ரெக்வெஸ்ட் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அகைன் கடுப்பாகாதீங்க. திஸ் டிஃபர்ஸ் டு ப்ராஜெக்ட், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே த பாட்டம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா வாஸ் சேவ்டு. இப்போ we have successfully created CHI 872 ஆரிகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதை போய் நம்ம செக் பண்ணணும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு எஸ்ஏபியில் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா SE16. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு அங்கே பார்த்தோம் இல்லையா? சாரி, இது வேற எங்கேயோ வந்துட்டோம். T880 அப்படிங்கிறது ஒரு டேபிள். நான் டேபிள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். SAP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓரக்கல் SQL படித்தவங்களுக்கு தெரியும், டேபிள்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு query அப்படின்னா ஃப்ரம் தி டேபிள் அப்படி சொல்லிட்டு செலக்ட் ஃப்ரம் த டேபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா queries நம்ம எழுதுவோம். ஓரக்கல்லையும் SQLலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா, அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆதான் பார்ப்போமா. நான் ஸ்டார்னு போடுறேன், நான் கம்பெனி பேரே போடல, ஸ்டார்னு போட்டுட்டு ஸ்டார் அப்படின்னா ஒரு வைல்டு கார்டு செலெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற அத்தனை என்ட்ரியும் காட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஸ்டார் போட்டுட்டு நம்ம என்டர் அடிச்சோம்னா இங்கே ஒரு இது வந்துடும். ஸோ இட் கவர்ஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? ஆல் தி கம்பெனி விச் இஸ் தேர் இன் திஸ் கிளையண்ட். எந்த கிளையண்ட்டு? இன் கிளையண்ட் 800. ஓகேங்களா? ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சுட்டு இருக்கேன். கிளையண்ட் 800ல் இருக்கிற அத்தனை கம்பெனிஸையும் நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்ஏபிக்கு நம்ம சொல்கிறோம், எக்ஸிக்யூட் கொடுக்குறோம். லெட்ஸ் சி நம்ம கான்ஃபிகரேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது. நிறைய வந்திருக்குதா? ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கிரியேட் பண்ணது என்னது? CHI 872 இங்கே இருக்குதா நம்ம செக் பண்ண போகிறோம். எஸ், தெரியுதா? நம்ம என்னென்ன கொடுத்தோம்? கம்பெனியோட இது கொடுத்தோம் 872 அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் மேலேயே போய்க்கிறேன், க்ளீனாக தெரியும். ஐயோ சாரி, கொஞ்சம் அவசரமே படக்கூடாது, பொறுமையாக. ஸோ நம்பர் கொடுத்தோம், கம்பெனி நேம் கொடுத்தோம், எந்த கண்ட்ரின்னு கொடுத்தோம், அதுக்கு ஒரு நம்பர் கம்பெனி ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி 2ன்னு ஒன்று கொடுத்தோம்.
எந்த லாங்குவேஜ், ஸ்ட்ரீட்டு, நம்ம இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அப்டேட் ஆகலை. பார்த்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் கொடுக்கல, ஜிப் கோடு கொடுக்கல, ஜிப்னா பின்கோடு கொடுக்கல, ஆனால் சிட்டி கொடுத்துருந்தோம், கண்ட்ரி கொடுத்துருந்தோம், எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறது. ஸோ we have created a company. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்டேஷன் இப்படியும் எடுக்கலாம், கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட் வச்சு கூட எடுக்கலாம். கம்பெனி கிரியேட்டட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட் கூட வச்சு காட்டலாம். இப்போ என்ன ஆகும்னா, உண்மையிலேயே அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் தே ஹேட் கிவன் த போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் அண்ட் ஜிப் கோட் கொடுத்துருந்தாங்கன்னா, யூனிட் டெஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிஓ பாக்ஸ் நம்பரும் ஜிப் கோடும் இல்லை, கேன் யூ ப்ளீஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டோடைய வேலையே. சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? இப்போ நான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் மோஸ்ட் சில்லியஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பின்கோடே போடாமல் நான் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் அவ்வளோ இதுவாலாம் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டினேன். நம்ம பின்கோடை போட்டுருவோம், எதுக்கு விட்டு வைக்கிறது. சேம் வே இப்போ அவங்கள்ட்ட நம்மளுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்பா நீ பின்கோடை போடலப்பா அந்த கம்பெனிக்கு, பின்கோடை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தே ஹவ் கிவன் தி சிஸ்டம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது கூட நீங்கள் அப்போ படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோடைய இதுதான், இந்த டாக்குமெண்ட்டை தான் கிளிக் பண்ணேன். இது ஒரு பேப்பர் மாதிரி, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து காமிக்கும். சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். என்ன பண்ண போகிறீங்க உள்ள, இதோடைய என்ன ஆகும், நீங்கள் என்ன எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும், இது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபர்தர் ப்ராசஸ் எப்படி எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இதுவே கொடுத்துருக்கோம். அதான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கைடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கைட்ஸ் இருக்கும், சிலதுக்கு மட்டும் தான் இருக்காது. நம்ம போயிட்டு எடிட் பண்ணிடுவோம். ஸோ பொசிஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு CHI 872 கொடுக்குறேன். அம்மா தாயே 972 கொடுக்குறேங்க. 872 போயிட்டு டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் தி அட்ரஸ். என்னடா அது எனக்கு காட்ட மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அதர் என்ட்ரிக்கு தான் போயிருக்கு. ஓகே ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். நம்மளால் இந்த இடத்துல அப்டேட் பண்ண முடியல, ஏன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. அட்ரஸ் அப்டேட் பண்ணணுமே, இல்லைன்னா நம்மளை போட்டு இட்லி செஞ்சுருவாங்களே. சரி, பார்த்தீங்களா முட்டாள், போஸ்டல் கோடு இங்கே வச்சுட்டு நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன், கண்ணதிலே வச்சுட்டு நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன். ஸோ 606 விட்டுட்டேன்னா அதுதான், விடக்கூடாது. ஸோ போஸ்டல் கோடு போட்டுட்டோம், பிஓ பாக்ஸையும் போட்டுருவோம். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு 560. ஓகே ஃபைன், இது நம்பரு ஃபைன். நம்ம இதே 560 வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டல் பாக்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு டிஃபைன் கொடுக்கல அதில். ஸோ 560A இப்படியே கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேவ் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், வந்துடுச்சா? அதே நம்பர் தான் ஆல்மோஸ்ட் 903,982 அதே தான் இருக்குதா? இந்த கஸ்டமைசேஷன் ரெக்வெஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆர் சேவிங். இப்போ போயிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்களேன், வந்துருச்சா? தட் இஸ் தி ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய கான்செப்ட். இப்போ பிஓ பாக்ஸஸ் இப்போ கொஞ்ச முன்னாடி காலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சார் அங்கே இருக்கார், கரெக்டாக பிஓ பாக்ஸும் ஜிப், அதாவது ஜிப் அப்படின்னா போஸ்டல் பாக்ஸும் போஸ்டல் கோடும் காலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். போஸ்டல் பாக்ஸ் அண்ட் போஸ்டல் கோட்
is updated. So this is the first and foremost configuration of our நம்மளுடைய இந்த ஒரு SAP சீரீஸ் உடைய இந்த சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் இதுதான். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ASAP மெத்தடாலஜினா என்ன, எப்படி போயிருக்கு, எப்படி மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நம்ம SAP நம்மளுக்கு கொடுத்தது. அந்த ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ரியலைசேஷன் ஸ்டேஜுக்கு ஸ்கிப் ஆகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்க்குறது ஒரு ரொம்ப பேசிக்கான கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால we have skipped the first 2 stages based on a skeleton blueprint which we have. ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு skeleton blueprint வச்சு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இப்போயே சொல்லிடுறேன். we are going to see what is legal entities. அதாவது இந்த கீழே பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்துட்டு பண்ணது இதுதான். இதுக்கு கீழே நெக்ஸ்ட் இது 2 இருக்குது. VA04 அப்படின்னு ஒரு கம்பெனி கோடு, OH05 அப்படிங்கிற ஒரு கம்பெனி கோடு. இந்த கம்பெனி கோட்னா என்ன அப்படின்னா என்ன, லீகல் என்டிட்டி அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ அடுத்த வீடியோ ரொம்ப இப்போ இந்த வீடியோ செகண்ட் வீடியோ எவ்வளோ டிலே ஆச்சோ அந்த மாதிரி டிலே ஆகாது. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் எதனா இதில் மிஸ்டேக் ஆகிருந்துச்சுன்னா, சப்போஸ் இஃப் யூ ஃபைண்ட் எனி மிஸ்டேக்ஸ் ஆர் இஃப் யூ ஃபைண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிருக்கலாம், இல்லை இது எனக்கு வந்து இந்த கான்செப்ட் எங்களுக்கு புரியல அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோக்கு அதே தான் சொன்னேன். நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது டவுட் எங்களுக்கு இது வந்து ப்ராப்பராக எனக்கு சொல்லி இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் நான் தனி வீடியோவாகவே போடுவேன். பேஸ்ட் ஆன் அந்த வீடியோ எந்த வீடியோவில் வருது, ஃபர்ஸ்ட் வீடியோனா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு தனி வீடியோவை நான் போடுவேன். The second topic, ASAP methodology and basic SAP FI organization structure உடைய configuration. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் in comment section so that நான் வந்துட்டு அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் தனி வீடியோவை நான் போடுறேன். ஸோ எதனா மிஸ்டேக் இருந்துச்சு, இது நீங்கள் ப்ராப்பராக டெலிவர் பண்ணல, எங்கள் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதை நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸில். ஆஸ் இட் இஸ் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ லேர்னிங் ப்ராசஸில் நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிச்சு, செகண்ட் வீடியோ இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது டைமிங். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா இது மார்னிங். ஸோ எல்லாருக்குமே குட் மார்னிங். பட் நீங்கள் எந்த டைம் பார்ப்பீங்களோ இல்லையோ, ஸோ ஹாவ் அ குட் டே. ஸோ until then, signing off for the day. This is Zestful Tuber. Bye.